ஆல் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சைரன் திரைப்படத்துடைய கதாநாயகி இருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச போறோம். ஹாய் சார். ஹாய் மேம். வணக்கம். ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? Thank you so much. Thank you. So are you? Thank you. So yes, சைரன் திரைப்படம் பேரே ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் நடந்துட்டு போவே வந்து ஒரு மிகப்பெரிய பஸ் இருந்துட்டே இருக்கு. What is the story about அப்படின்னு. அண்ட் போஸ்டர்ல அவரோட கெட்டப் இருக்காங்க, நீங்க போலீஸ் கெட்டப் இருக்கீங்க. What is this siren about? சைரன் நீங்க சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு கால் பரவாயில்ல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா முடியாது. மனசுலயாவது இருக்கட்டும் மனசுலயாவது. ஐயோ ஓகே எல்லா இடத்துலயும் டேமேஜ் பண்றீங்க. அங்க பாருங்க போஸ்டர்லயே உங்களுக்கு தெரியும். நான் தான் டேமேஜ் பண்றேன். அவங்க டிசைன் பண்ணதே அவங்க தான் ஆக்சுவலா. அந்த போஸ்டர் இதுதான் இருக்கணும், சைரன்னாலே அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. நீங்க சொன்னாங்க எனக்கு சார், நீங்க ஞாபகம் நீங்க சொன்னீங்க ஒரே ஒரு அடிக்கிற ஷாட் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா she accepted the story. ஏங்க சட்டை அடிச்சாங்க ஞாபகம் இல்லையா? சட்டை பிடிக்கும் போதே பிடிச்சுதான் அப்புறமா தான் இழுத்துட்டு போறாங்க. ஆமா, கண்டென்ட் இருக்கு நிறைய. மேம் நீங்க சொல்லுங்க. மார்க்கேர் அடிச்ச மாதிரி உங்க ஃபேன்ஸ்லாம் என்ன திட்ட போறாங்க. சைரன் அதான் டைட்டில்லே இருக்கு. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது ரெண்டு சைரன் பத்தின கதை. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நானே டைட்டில் கேட்டேன்னா சைரன் எதனால அப்படின்னு யோசித்தேன். அண்ட் தென் ஐ தாட் இட் வாஸ் வெரி மீனிங்ஃபுல். ஒரு பக்கம் ஒரு போலீஸ் சைரன், ஒரு பக்கம் ஒரு ஆம்புலன்ஸ் சைரன். அண்ட் ரெண்டுமே ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான சைரன், ரைட்? ஸோ அதை பற்றின அந்த ரெண்டு சைரன்ஸ் மீட் பண்ணும்போது இருக்கிற ஒரு கதை அப்படிதானே சொல்லணும். கரெக்ட் சார். why did you choose this film? ஏன்னா நீங்க உங்களுடைய ஃபில்மோகிராஃபி பார்க்குறப்போ ஒவ்வொரு கதையும் டிஃப்ரெண்டா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பீங்க. ஒன்னுக்கு ஒன்று கிளாஷ்லாம் இருக்காது. ஒரு மாதிரி சேஃப் பிளேலாம் பண்ண மாட்டீங்க. ஒரு தடவை லவர் பாய் ஹிட் ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து லவர் பாய் அதெல்லாம் இல்லை. யூ டேக் யுவர் ஓன் விஷயங்கள் இல்லையா? ஸோ why சைரன் இவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்காரு? அது பெரிய விஷயம் இல்ல. சாரி அப்படியே வந்துருக்கு. லைக் ஜஸ்ட் லுக் அட் ஹிம், சோ டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு லுக்கு அவர் பண்ணதில்லை. இந்த மாதிரி லுக்கு ஐ திங்க் நோ ஒன்ஸ் ட்ரைட் திஸ் கைண்ட் ஆஃப் லுக். அப்புறம் ஒரு அப்பாவா பண்றது, ஒரு மெச்சூர்டான ஒரு மெச்சூர்டான கேர்ளுக்கு ஒரு அப்பாவா பண்றது. ஐ திங்க் இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இட் ஃபீல்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட். அண்ட் நவ் நெக்ஸ்ட் டைம் when you go and do a normal romantic film again it will look very different because இதுக்கப்புறம் நீங்க பண்றதுனால அதுதான் இன்டென்ஷன். அதுதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரே மாதிரி பண்ணாம கொஞ்சம் வெரைட்டியா பண்ணணும்னு தான். அப்படி எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் வந்து சைரன்ல என்ன அப்படின்னா ஸ்கிரீன் பிளே. இன்னைக்கு புது கதைலாம் நம்ம தேடி போறதை விட புது ஸ்கிரீன் பிளேன்னு சொல்றது தான் ஆடியன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கு, நமக்கும் அதை பிளே பண்ணும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கு. அது ஒரு ஃபேமிலி டிராமால ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டெஃபினெட்லி இட்ஸ் அ ஃபேமிலி ஃபிலிம் தான். நான் இது வந்து ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அதில் வந்துட்டு நம்ம சொன்ன இந்த ரெண்டு சைரனும், இந்த ஆம்புலன்ஸ் சைரனும் சரி, இந்த போலீஸ் ஜீப்போட சைரனும் எப்படி முட்டிக்குது மோதிக்குதுன்றது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயர். ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் தான். ஸோ வேற வழி இல்லை. ஸ்க்ரீன் பிளே டிமாண்ட்ஸ் இட். கேட் அண்ட் மவுஸ் ஸ்கிரீன்ல பட் யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. ரெண்டு பேரும் பாக்குறது ஐ திங்க் ஜாலியா இருக்கீங்க. நாங்க ஜாலி தான், ஃப்ரெண்ட்ஸ் தான், டவுட்டே கிடையாது. பட் சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே. நிஜமாவே நாங்க கேட் அண்ட் மவுஸ் ஒரு சர்காஸ்டிக் டோன்ல பேசுறோம். இல்ல வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் yeah, but படத்துக்கு this demands it's like that. Actually when you were talking about screenplay, so in the first, okay, you can't reveal so much, but in the first half வந்து நிறைய ஒரு 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 இன்வெஸ்டிகேஷன், ஒரு த்ரில்லர் அந்த ஜோன்ல இருக்கும். ஆக்சுவலா ஷூட் பண்ணும்போதே ஒவ்வொரு தடவை பாக்கி கிட்ட வந்து இது இதுக்கப்புறம் வருமா, இது அதுக்கப்புறம் வருமான்ட்டு நானே குழம்பிடுவேன். கொஞ்சம் ஆர்டரா சொல்லுங்க, இது கரெக்டா சொல்லுங்க, இது இந்த. ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது, லைக் நம்ம கொஞ்சம் கவனிக்காம விட்டோம்னா யூ மைட் மிஸ் அவுட் சம் திங்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நைஸ். கேக்குறப்போ எங்களுக்கும் ஆர்வம் அதிகமா இருக்கு. அதுதான் இன்டென்ஷனே. அண்ட் அதே மாதிரி நீங்க லெஜெண்ட்ஸ் கூட நடிச்சிட்டீங்க சார். பட் நான் கூட நடிக்கிறப்போ ஆக்சுவலா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணப்போ செட்ல உட்காந்து பேசினப்போலாம் எப்படி இருந்துச்சு? ஹவ் வாஸ் இட்? இல்லை, அவங்க அந்த மாதிரி ஒரு வைபே காட்டலை. ஏன்னா நான் இப்படி வின் பண்ணவங்க அந்த மாதிரி கண்டிப்பாக காட்டல.
ஏன்னா ஐ திங்க் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்து டைரக்டர் கிட்ட இப்படி பண்ணலாமா, இது நல்லா இருக்குமா இந்த கேரக்டருக்கு, இந்த சீனில் யூனிஃபார்ம் போடலாமா வேணாமா, இது எப்படி, அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் அவங்களுடைய சக்ஸஸுக்கான காரணம்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஷீ டிசர்வ்ஸ் நேஷ்னல் அவார்ட் ஃபார் மகாநட்டி. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அண்டு நான் வந்து படம் பார்த்துட்டு ஒரு ஆஃப் ஆகிட்டேன், அப்படியே என்னடா இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பார்த்தீங்களான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த படம் வந்து பார்க்கும்போது. ஸோ அவங்க கூட நடிக்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சு. அதே மாதிரி 2-3 தடவை மிஸ்ஸும் ஆச்சு. எந்த படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டியதா இருந்துச்சு? ப்ரொஃபஷனல் பட் அதுதான் ரெண்டு வந்து இந்த மாதிரி படம் இல்லாத ஒரு படம் அப்படின்னு. இதுல ஆக்சுவலி நாங்க நீங்க இப்ப கேப்டன் மவுஸ் சொல்றீங்கல்ல, பட் we wanted to see a nice good romantic thing between. அது even I want to see. எனக்கும் ஆசையா தான் இருந்துச்சு. மேடம் டேட்ஸ் கொஞ்சம் ப்ளீஸ் மேம், be nice, we are all waiting. ஏதோ நான் என்ன வேணாம்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க, எனக்கு ஆசையா தான் இருக்கு. இது ரிலீஸ் ஆச்சுன்னா so this will give a very different picture, no? So I'm waiting, like after some time when we do like a nice romantic or a rom-com film, I think it will look extremely different. So இது பண்ணிட்டு அது பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. ஸோ கண்டிப்பா நல்லா பேசுறீங்க. And yes, நீங்க சுஜாதா மேம் பேசுறப்போ சொன்னாங்க that you put 5 kgs for this film அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? Like not like yeah, I so பாக்கி டைரக்டருக்கு என்னன்னா I shouldn't look like a thin cop, கொஞ்சம் லைக் லிட்டில் பில்டா இருக்கணும். பிகாஸ் ரொம்ப இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் சாணிகாயுதம்ங்கிற படத்துல நான் கான்ஸ்டபிளா பண்ணியிருந்தேன். ஸோ தட் டிமாண்டட் மீ டு பி வெரி தின். ஸோ அந்த மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் சைஸாக இருக்கணும். ஸோ இட் ஷுட் லுக் லிட்டில் பவர்ஃபுல் அப்படின்னா ஸோ அதுக்காக ஐ புட் ஆன் லைக் லிட்டில் ஹெல்தி. ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் வெயிட் லாஸ்ல ஒரு விஷயம் பண்ணி இட் வாஸ் வெரி நைஸ் திங். அழகா யோகா, I don't know the name and all. No, I don't do aerial yoga. I do normal yoga. And the cat pose la we've seen pictures of you. Cat madri pose pandradhu leopard. And the puna nandana. The cat is itself working. Yeah, I mean, yeah, but I do hatha yoga, which is like the traditional yoga. And adukapram I started doing strength training and animal flow. அதையும் இதையும் நீங்க மிக்ஸ் பண்ணி என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. சாரி, அவுட் ஆஃப் சிலபஸ் திஸ் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ். சோ யா அது நீங்க பண்ணி யூ டிராஸ்டிக்லி ரெடியூஸ் இல்ல ஒரு பர்టిక్యులர் வெயிட் நீங்க வந்தீங்க. திருப்பியும் படத்துக்காக பண்றப்போ வாஸ் இட் லிட்டில் ஹார்ட் ஃபார் யூ? Not really. You just have to eat a little extra healthy. Not like kandade saapda kudadu, healthy you should eat. But my journey with health and body has been very different. Actually Mahanati release agara varakum till that is like from 2013 la na vandu nadika arambich. First padam release ஆச்சு 2018 la release ஆச்சு. அது வரைக்கும் எனக்கு ஆக்சுவலா நம்ம உடம்ப பார்த்துக்கணும், நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கணும், நம்ம ஹேர் பார்த்துக்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஆக்சுவலாக கண்டுக்கிட்டதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்பு போகிறோமா, நடித்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, இதுதான் இருந்துச்சு. எனக்கு அதனோட ஒரு இம்பார்ட்டன்ஸே எனக்கு அப்போ தேவைப்படலன்னு தோணுச்சு. அண்ட் தெரியவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 6 months 7 months கேப் இருந்த போது தான் ஐ தாட் ஓகே வை நாட், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான நான் அது வரைக்கும் நான் ஒர்க் அவுட்டுங்கிறது வாழ்க்கையில் பண்ணது கிடையாது 18 வரைக்கும். அதுக்கப்புறமா தான் நான் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன். ஸோ போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் லேசியாக இருந்ததுனால வீட்டில் கீழே ஒரு சின்ன ஜிம் செட்டப் பண்ணி ஸோ நான் வீட்லேயே பண்ணி ஒரு 9-10 months I reduced about 9 kilos. And people appo I think I reduced a lot. I did a lot of cardio and I reduced a lot. அதுக்கப்புறமா then I came back. அதுக்கப்புறம் யோகா எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் strength training, animal film மாதிரி பண்ணி I came back to a proper body shape. ஸோ அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெடியூஸ் பண்ண போது a lot of people asked me ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணீங்க, do something அப்படின்னு தான் கேட்டாங்க. பட் I honestly ஃபேஸுக்கு கூட நான் எதுவுமே தொட்டது கிடையாது. ஸோ தென் I can't even think of doing something for my body.
ஸோ அந்த மாதிரி நான் பண்ணதே இல்லை. ஸோ இட்ஸ் பீன் அ ஜேர்னி, லைக் இட்ஸ் பீன் வெரி டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ணதில்லை, அதுக்கப்புறம் பண்ணி ரொம்ப குறைச்சி, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஐ கேம் பேக். ஸோ ஐ ஃபீல் லைக் ஈவன் டுடே ஐ எம் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்டிங் மை பாடின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி வித் ஹெல்த் வெரி லேட்டுங்கிறதுனால இப்பவும் லைக் ஐம் ஸ்டில் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் இப்படி என்னோட பாடி எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது, ஆல் தட். ஸோ பட் நவ் ஐ எம் இன் ஹாப்பி ஸ்பேஸ். ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். இட்ஸ் a learning process தான். நைஸ். அண்ட் அதான் ரொம்ப அழகா வந்து இப்ப இருக்கு. அண்ட் உங்களுடைய எல்லா சக்சஸ் இஸ் ஆல்சோ பார்ட் இல்லையா? கண்டிப்பா. யா, இதுக்கப்புறமா ஐ மீன் ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்வியஸ்லி there was a nice makeover. I was able to pull off some nice western wear அந்த மாதிரிலாம், which I was not able to before that. But yeah, so it's been a nice journey, nice learning. Yeah. சார் உங்க வீட்டுக்கு ஜிம் இருக்கா? நல்ல ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்கல்ல சார்? சிச்சி அப்படிலாம் இல்லை, நான் பண்ணுவேன். வெரி டிசிப்ளின். எனக்கு கன்சிஸ்டன்சி கிடையாது. இதர் நான் வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவேன். 6 months அவங்க எதுவுமே பண்ண வெறும் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுவேன். விட்டுட்டேன்னா 6 months வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் அப்படி சாப்பிடுவேன். ஸோ கன்சிஸ்டன்சி கிடையாது எனக்கு. பட் டெய்லி சாப்பிடுவேன், டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன். அது நல்லா இருக்கு. I eat well. நான் என்ன பண்ணணும் அப்படி பண்ணணும்னா, நான் வெஜிடேரியன். ஆயிடுறீங்களா? கோடி ரூபா கொடுத்தாலும் அப்படியே இருந்துக்கிறேன். இது இல்ல, ஒரு மெயின்டைன் பண்ணணும். இந்த கேள்வி வந்து இப்படிதான் இருக்கும். 2 decades இருக்கீங்க சினிமால. அன்னைக்கு பார்த்தமா தான் இன்னைக்கு இருக்கீங்க. 2003ல ஜெயம் ரிலீஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் அதோட யங்கா இருக்கீங்க. அதோட ரொம்ப ஐ டோன்ட் நோ, அது வந்து மேபி உள்ள இருக்கிற டேஜஸ்னால கூட இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஒளிவட்டமா? I think I keep myself happy. மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு நான் மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். என்னுடைய சந்தோஷம் என்னுடைய பொறுப்பு. Very good. That's my whatever you call it. Mantra of life ne sollalam. Mantra, jantra enna. My happiness, my responsibility. Yeah, so cool. Thank you. என் வாழ்க்கை என்னோட மாதிரி. Tattoo well. நீங்க பண்ணிக்கோங்க. ஆட்டோ பின்னாடி ஏறுதோ சரிங்க. Very cool. My happiness, my responsibility. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அடுத்த போட்டோ கூட கேப்ஷன் சோர்ஸ் எனக்கு கொஞ்சம் போடுங்க. கேப்ஷன் கிரெடிட்ஸ் கண்டிப்பா போடுவேன். So very nice. அழகா இருக்கு சொல்லிருக்கீங்க. பட் பேக் டு சைரன். ஆம்புலன்ஸ் ஒரு ஷாட் ஒன்று இருந்துச்சு. ரொம்ப நாள் ஷூட் பண்ண வேண்டியது ஒரு சீக்வென்ஸ், ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு மாட்டாங்க இல்லையா? how hard was it அது பண்ணதுக்கு? I am actually excited to see that. ஏன்னா நான் இன்னும் பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்கு. திலீப் மாஸ்டர் தான் ஷூட் பண்ணாரு. திலீப் மாஸ்டர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி உட்காந்து ஷார்ட் டிவைட் பண்ணி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டிங்கா வந்துச்சு. நிறைய விஷயம் எனக்கு சொல்லாம வந்து பண்ணாங்க. ஆம்புலன்ஸ் போய் வாட்டர்ல இடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் பாம்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. சார் போய் இடிச்சிருங்க சார். எனக்கு தெரியாது பாம்லாம் வெடிச்சு இடிச்சா அது பாட்டு கூடும் அப்படின்னு ஓட்டிட்டு போட்டு ஒரு சத்தம் மஸ்ட். அந்த வாட்டர் வந்து ஸ்பிளாஷ் ஆகணும். அதுக்கு வந்து அந்த கண்டெய்னர்ஸ்ல வச்சு ஒரு பாம் வச்சோம். சார் சொல்லவே இல்லை மிஸ்டர், உங்க மேல பட்டுதா? இல்லை அப்படி எதுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அது ஒரு இன்டென்ஸ் சீக்வன்ஸ். அது அதெல்லாம் கூட கஷ்டம் இல்லைங்க. ஒரு ஓட்ட ஆம்புலன்ஸ் கொடுத்து ஓட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டமா. அந்த கியரும் உள்ளது திருப்பணும்னா ஜிம்முக்கு போகணும். உண்மையாவே ஜிம்முக்கு போய் திருப்பணும். ஒரு ஷார்ட் முடிச்சு திருப்பி ரிவர்ஸ் வந்தா போங்க அப்படின்னு நான் இறங்கி போயிடுவேன். நீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வண்டி அது வந்து அது ஓட்டுறது தான் கஷ்டமா இருந்தது தவிர, பட் அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ்க்கான ஷார்ட் டிவிஷன் இருக்கும். அது எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்றது அது நம்ம நிறைய வந்து இங்கிலீஷ் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்போம். எப்படின்னா அந்த நாட் மேக்கிங் நான் சொல்கிறது, அந்த ஆக்ஷன் ஆர்டர்னு ஒன்று இருக்கும். ஆக்ஷன் ஆர்டர் நம்ம போனோம் சண்டை போட்டோம் அப்படி வராமல் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேசுகிறோம் ஆமாம். இதனால அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து பயங்கரமாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த சீக்வன்ஸுக்கு வந்துட்டு how he starts the fight, how he ends it, how he loses people during the fight அப்படின்றது வந்து ஒரு அழகான ஒரு சீக்வன்ஸ் வந்துருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ். காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்டர் வந்து ஆடியன்ஸ் பார்க்கணும்னு சொன்னாங்க. புதுசா இருக்குனே, இது கொஞ்சம் புதுசா இருக்கு. கொஞ்சம் அடுத்த இன்டர்வியூல தெரிஞ்சுக்கலாம். So yes, இப்போ நீங்க வந்து புதிய
டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றது இஸ் நாட் அ நியூ திங் டு யூ. அப்படின்றப்போ இவங்க கிட்ட ஆண்டனி கிட்ட ஒர்க் பண்றதுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களை ஓகே அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துச்சு? வாட் மேட் யூ அக்செப்ட் ஹிம்? செல்ஃபிஷாக சொல்லணும்னா அவர் விஸ்காம் படிச்சிருக்காரு, நானும் விஸ்காம் படிச்சிருக்கேன். அதனால அதில் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா வாட் தே புட் யூ த்ரூ விஸ்காமில் வந்து போய் ஃபோட்டோ எடுத்து அதில் ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம் கற்றுக்கிட்டே ஆகணும், அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சே ஆகணும், மீசான் சீன் அது இதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா வரும். ஸோ அது வந்து அவர் பண்ணியிருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ பேசிக் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் ஈஸியாக தெரிஞ்சிடும் விஸ்காம் படிக்கும்போது. அண்ட் அதை தாண்டி வந்து நிறைய நல்ல படங்களுக்கு அவர் ரைட்டர், விஸ்வாசம் மாதிரி படங்களுக்குலாம் அவர் ரைட்டர். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டுன்றது தெரியும். டெக்னிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் ஸ்டடீஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி ஓகே அப்படின்னு இதெல்லாம் தாண்டி ஸ்கிரிப்ட் அஃப்கோர்ஸ் கேட்ட உடனே பிடிச்சி போச்சு எனக்கு. அந்த ஸ்க்ரீன் பிளே அஃப்கோர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் நான் செலக்ட். சார் நீங்க ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஆளா இருக்கிறீங்க. பேசிக்லி உங்க கூட ஒர்க் பண்றது வந்து டிரெக்டர்ஸ்க்கு ஒரு சேலஞ்சா இருக்கும். ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். இல்ல தெரிஞ்சுக்காம பண்ண முடியாது சினிமா. இந்த இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ ஆப்வியஸ்லி தெரியும். எஸ், வெரி நைஸ். ஓரளவுக்கு தெரியும், அது தெரிஞ்சதை வச்சு ஓட்டிட்டு. வெரி நைஸ். அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து 2013 வந்து எடுப்பீங்க அப்படின்றப்போ அகைன் அந்த டெக்கேட் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயம், ஐ மீன் சினிமாவில் என்டர் ஆகிறது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பிக் டீல் நவ் இப்போ இருக்கிற ஒரு வேர்ல்ட்ல. பட் அந்த சஸ்டெயின் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இஸ் வெரி பிக் டாஸ்க். ஸோ அதை எப்படி அழகாக பண்றீங்க? ஐ திங்க் சினிமாவில் வரதும் ஆக்சுவலாக கஷ்டம்தான். பிகாஸ் இப்போ ஓகே, இப்போ எனக்கு வந்து எனக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற அந்த சஸ்டெய்னிங் பார்ட் எனக்கு கம்மிது. பட் ஆரம்பிச்சது வந்து இப்போது எனக்கு அப்பா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. உனக்கு வந்தால் அதுவாக வரணும், தானாக வரணும் அப்படின்ட்டாரு. அட் சம் பாயிண்ட் நான் படிச்சுட்டு இருக்கிற டைமில் பிரியன் சார் வந்து கால் பண்ணி இது மாதிரி ஒரு படம் பண்ணாருன்னு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த டைமில் நான் படம்லாம் வராது அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு படிப்பு அந்த மாதிரி அந்த ஜோனுக்கு போயிட்டேன். ஆமாம், எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை. எனக்கு அம்மாவோட படங்கள்லாம் பார்த்ததுலேருந்தே எனக்கு நான் நடிகை ஆகணும்னு ஆசை வந்ததே அவங்களோட படங்கள், அவங்க சொல்கிற கதைகள் எல்லாம் கேட்டு தான். ஸோ ஒரு பாயிண்டில் வந்து அந்த படிப்பு அப்படின்னு போனதுக்கப்புறம் நான் வந்து ஆக்சுவலாக டிசைன்கிறது எடுத்ததே, ஃபேஷன் டிசைன் எடுத்ததே வந்து சரி நம்ம நடிக்க வரலன்னா அட்லீஸ்ட் படத்தில் ஒரு காஸ்டியூம் டிசைனராவது வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில், அட்லீஸ்ட் சினிமாவில் இருக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் தான் அதை நான் சூஸ் பண்ணது. கடைசியில் இது வந்தபோது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த ஜேர்னி ஹஸ் பீன் லைக் என்ன சொல்கிறது, ஒரு சஸ்டெய்னிங்கிறது இட்ஸ் லைக் ஐ திங்க் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். முதல்ல நிறைய எஸ் சொல்கிறத விட நிறைய விஷயங்களுக்கு நோ சொல்லுறது கற்றுக்கணும். அண்ட் சாய்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அண்ட் நம்மளை ப்ளேஸ் பண்ணிக்கிற விதம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எஸ், சஸ்டெய்னிங் இஸ் டெஃபினெட்லி நாட் ஈஸி. பட் இன் மை கேஸ் அட்லீஸ்ட் என்னோட இன்ட்ரடக்ஷன் வாஸ் அ லிட்டில் ஈஸி. பட் நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுவும் கஷ்டமாக இருக்கும். சஸ்டெய்னிங்கிறது அடுத்த விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் ஒரு 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 இன்ட்ரடக்ஷன் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா ஐ ஹேட் லைக் அ வெரி அப் அண்ட் டவுன் ரஃப் ஜேர்னி எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஐ ஹேட் சம் நைஸ் ஹிட்ஸ், ஐ ஹேட் சம் வெரி குட் ஃப்ளாப்ஸ். அண்ட் பட் ஸ்டில் ஐ எம் சிட்டிங் ஹியர் வித் ஹிம், வித் யூ டாக்கிங். ஸோ God's grace. Yeah. ராங் வே அப்படின்றாங்க. அவங்க வந்து சொன்னாங்க குழந்தை மாதிரி இங்க போலாமா அங்க போலாமா அங்க உட்காரலாமான்னு கேட்டு இருப்பாங்க செட்ல. அந்த ஒரு ஹம்பிள்னஸ் தான் வந்து அவங்க இந்த இடத்துல கூட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த குழந்தைக்கு தான் சரி எவ்வளவு மெச்சூர்டா பேசுறாங்க பாருங்க. நோ சொல்ல கத்துக்கணும், நிறைய விஷயம், சாய்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, நோ சொல்லவே தெரியாது. What do you think? நீங்க வந்து இந்த ஒரு இவ்வளோ லாங் ஜேர்னில இதெல்லாம் மேபி என்னுடைய இந்த சஸ்டெய்னிங் ஃபேக்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறது என்ன? இல்லை, நான் வந்து ஆர்ட் வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் விஷயமா பார்க்குறேன். ஆர்ட் இஸ் நாட் ஸ்டாக்னன்ட். ஆர்ட்டை கற்றுக்கிட்டோன்னு சொல்ல முடியாது, ஆர்ட்டை கற்றுட்டு இருக்கோம். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அப்டேஷன் ரொம்ப முக்கியம். அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ நமக்கு தெரியும்னு நினச்சிட்டோனாலே முடிஞ்சது கதை அங்கே. ஸோ நான் கற்றுக்கிட்டே இருக்கேன், இன்னும் கற்றுக்கிறோம், நான் ஆசைப்படுறேன்.
And cinema is quite trendy also, or it's becoming trendy. முன்னாடி மாதிரி இப்போ பண்ண முடியாது. ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ அது என்னால் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் அதுக்கு. There is no secret to know the trend, but there is always, a starting point for that. True. You take it or not is up to you. Yeah, very true. Correct. Very genuine and ரொம்ப ரியலா இருந்துச்சு இந்த ஒரு விஷயம். Thank you. And இப்போ நீங்க சொல்றீங்க கத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு ஷூட்டிங் இல்ல அப்படின்னா ஜெயம் ரவி அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்கெட்யூல் எப்படி இருக்கும்? ஃபுல்லா தூங்கிடுவேன். ஒர்க் அவுட் ஜெனரலான ஒரு விஷயம் தானே. ஷூட் பண்ணாலும் நான் நைட்டு 10 மணி முடிஞ்சாலும் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் நான் படுப்பேன். ஸோ அது வந்து பாடம். நீங்க நிஜமாவே ரொம்ப டெடிகேட்டட் தான். ஆனா நீங்க சும்மா சொல்றீங்கல்ல, நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. 12 மணிக்கெல்லாம் பண்ணுவேன். அவ்வளோலாம் நான் பண்ண முடியாது. 10 மணி 12 மணி ஆச்சுன்னா நல்லா போய் சாப்பிட்டு அந்த டெடிகேஷன் எனக்கு இல்லை. ஸோ இப்படி இருக்கிறதுனால ஹாலிடேன்னு வந்தா வேற என்ன பண்ணுவோம்? ஹாலிடே இல்ல, ஷூட்டிங் இல்லாத போனா ஜெனரலா ஷூட்டிங் இல்லாத போனா ஒரு பிரேக் கிடைக்கும். ஒரு பிரேக் டே வீட்ல ஒரு நார்மல் சில் அவுட் டே. வீட்ல சும்மா உட்கார்ந்தீங்கன்னா வீட்ல சும்மா உட்கார்ந்தா எனக்கு டிவி அந்த மாதிரி படம் பார்க்கறது பாப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ரொட்டீன் இருக்கும்ல, காலைல நார்மல் இப்போ நிறைய காலையிலன்றது என் ரொட்டீன்லயே இல்லை. சாரி, மத்தியானமாவது மினிமமா மத்தியானம் ஆரம்பிச்சா பசங்க தான், வேற ஒண்ணுமே இல்லை. பசங்க கூட வந்து ஃபுல்லா விளையாடுறது, சின்ன பையன் கூட செஸ், பெரியவங்க கூட ஸ்னூக்கர் விளையாடுவோம் வீட்டில் இருக்கு, இல்லைன்னா டிடி விளையாடுவோம். அப்படி இல்லைன்னா எங்க பீச் சைடில் தான் வீடு, அதனால அங்கே போய் ஃபுட்பால் விளையாடுவோம். ஸோ அப்புறம் இதுதான், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் மேக்ஸிமம். பைக் இருக்கு, அதை கூப்பிட்டு பசங்க கூட ரைட் போயிடுவேன் நான் அவங்களுக்கு. அப்புறம் கோ கார்ட் போவோம். ஸோ இந்த மாதிரி தான் இவனுங்க கூட தான். அவங்க கூட வெளில எங்கேயாவது போறது, காஃபி ஷாப், அவங்க பசங்களை கூட்டு போயிட்டு அவங்க நிம்மதியா இருக்க போறாங்க. நான் அவங்களுக்கு பண்ற ஒரு ஹெல்ப் அது. அப்படி இல்லை, எல்லாமே இது ரொம்ப நாள் ஹாலிடே இருக்கு அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டுருவோம் வீட்டுக்கு. உட்காந்து சொல்லலாமா தெரியல. Yeah, you can even play Uno. அது குழந்தைங்க கூட விளையாடுறது. நான் போக்கர் தான் விளையாடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஃபுல்லா போக்கர். எனக்கும் கத்துக்கணும். ஓ சமயம். இட்ஸ் லைக் a screen play. சரி, அதை பத்தி ரொம்ப இட்ஸ் ரீடிங் பீப்புள், இட்ஸ் நாட் பிளேயிங் த கார்ட்ஸ், இட்ஸ் பிளேயிங் த பீப்புள். ஆமா, அது நிறைய இருக்கு. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா ஆமா, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கார்ட்ஸ் விளையாடுறது இந்த மாதிரி தான், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். நைஸ். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃப்ரீ டே கிடைக்குது, ஜாலியா இருக்கலாம், பொறுமையா இருந்துச்சுனால என்ன பண்ணுவீங்க? நான் என் குட்டி நைக்கி இருக்கு. ஆமா, ஹால்ல என் சோஃபால அவங்க கூட படுத்துக்கிட்டு இதை டிவி பார்க்கறது, ஏதாவது படம் கேட்சப் பண்ணுறது. நிறைய படம் மிஸ் அவுட் பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாம் உட்காந்து கேட்சப் பண்ணுறது. அப்புறமா ஏதாவது டிரைவ் போவேன். அதான் அந்த ஆக்சுவலாக நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் நான் இப்போ ஒரு 2-3 நாள் என்னை வீட்டில் தனியாக என்னை விட்டு வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருந்திருக்கேன். லைக் வீட்லயே இருக்கணும்னு தோணும். வெளியில நிறைய போயிட்டு இருக்கனால வீட்ல ஆமா ஆமா பெஸ்ட் அப்படியே ரிலாக்ஸ்டா டிவி பார்த்துட்டு சம்டைம்ஸ் ஐ பி ஆன் மை போன் or சும்மா அந்த சோஃபால அவங்க கூட அப்படியே படுத்துட்டு அதுவே ஒரு ஃபீல். பிகாஸ் அந்த you'll know the value of it only when you're not at home la. So like travel பண்ணிட்டே இருக்கும்போது when you come back home அதுவே எனக்கு ஒரு home sweet home back home அந்த ஒரு நல்ல ஃபீல். ஸோ வீட்டில் இருக்கிறதே எனக்கு அது ஒரு வைப் தான் எனக்கு. ஆமாம், ஏன்னா இப்போ நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 days கழிச்சு வந்திருக்கேன். இப்போதான் வீட்டுக்கு இப்போதான் இந்த ப்ரமோஷனுக்காக ஒரு 4 நாள் இருக்கேன். அதுக்கப்புறம் கேரளா கிளம்புறேன் நான் ஒரு 1 month 2 months. I'm already starting to miss home. அதுதான் it's coming out. ஆக்சுவலாக இந்த ரிலீஸுக்கு நம்ம ரிலீஸு
I'm watching it in Kerala. So basically நான் இன்னும் ஒரு வெப் சீரிஸ் ஹிந்தியில பண்ணிருக்கேன். அதோட ஷூட்டிங்க்கு நான் போறேன். ஸோ நான் வந்து என்னோட தமிழ் படத்தை கேரளால ஒரு ஹிந்தி ஷூட்டிங் பண்றதுக்கு நான் போய் பார்க்க போறேன். இது பேர் தான் பேன் இந்தியன் ஆர்டிஸ்ட். This is me being a true Indian. வெரி நைஸ். ஸோ எஸ், அண்ட் ஸ்டார்டிங்ல பேசும்போது நீங்க அந்த லுக் பத்தி நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு லுக்ஸ் இஸ் நாட் நியூ டு யூ. ஆனா இந்த மாதிரி மிடில் ஏஜ் மேன் கேரக்டர் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்கு அப்படின்றப்போ அதை எப்படி ஏத்துக்கிட்டீங்க? ஏன்னா யூஸ்வலா அப்படி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல சார். ஹவ் டு டு தட்? அதனால தான் பண்ணணும் நானும். நிறைய கேள்வியும் கேட்டு வெளியே சொல்லிட்டேன். யோசிச்சு பார்த்தா அதான் தோணுது. என்னன்னா எனக்கு அது புதுசு. ஸோ எனக்கு இப்போ இந்த உத்ராட்சம் பார்த்துருப்பீங்க, நான் போட்டிருப்பேன் இதில். ஸோ அது எல்லாம் எனக்கு அது முதல்ல நான் போடும் போது எல்லாரும் சொன்னாங்க இப்போ எல்லாம் அதான் போடுறாங்க அப்படின்னாங்க. இருக்கட்டும், நான் முதல் தடவை போடுறேன், எனக்கு அது இது நிறைய டைம் நடக்கும். நம்ம ஏதாவது ஒண்ணு போடும்போது இதுல இது ஆல்ரெடி பண்ணிருக்காங்க, நிறைய பண்ணிருக்காங்க. அப்ப நான் இதே இதுதான் சொல்லுவேன், நான் பண்ணது இல்ல. நம்மளுக்கு புதுசு. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரிதான் இது எனக்கு புதுசு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஆல்சோ டிமாண்ட்ஸ் சம்படி. இப்போ தனி ஒருவன் எடுத்துக்கிட்டா எங்கள் அண்ணன் சொன்ன ஒன்று தான், தம்பின்றதுனால கூட கூப்பிடலடா, காப் ரோல் பண்ணாத ஒருத்தர் பண்ணாதான் இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும். ஸோ நான் அது வரைக்கும் பண்ணல. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் காப் ரோல். ஸோ த ஸ்கிரிப்ட் டிமாண்டட் இட். அதேதான் இந்த படம். வெரி நைஸ்ல. ஆனா ஆர்த்திகால என்ன சொன்னாங்க, நீங்க எப்படி நடிக்க போறீங்க, கொஞ்சம் மிடில் ஏஜ் தான் அப்படின்னு சொல்றப்போ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அவங்க கிரியேட்டிவா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. பட் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜ்ல அந்த பிலீஃப் வந்து மேபி ஓகே ஏதோ உருப்படியா தான் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை வந்து. எந்த ஃபிலிம்ல did you earn it from your wife? ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல, ஓகே now I believe. இல்ல இனிஷியலாவே சி ஜீவன் பேரன்மை படம் இன்னொரு படம் தெரியும் தெரியும் எனக்கு பிடிச்ச படம். அதுல ரொம்ப லீனா அப்பதான் இந்த லவர் பாய் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் எதுக்கு இப்படி அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. எல்லாரும் கேட்ட மாதிரி தான் அவங்களும் கேட்டாங்க. அப்போ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாருமே வந்து this role demands this look. என்ன ட்ரைபல் யூத்தா நடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இவன் பண்ண ஏதோ ஒரு சென்ஸோட தான் பண்றான் அப்படின்றது. ஐ earned my பேரன்மை. ரொம்ப ப்ரௌடா சொல்றீங்க. உங்க மம்மி எல்லாம் வந்துட்டு உங்களோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஷன்ஸ் கூட இருப்பாங்களா? நோ எதுவுமே கிடையாது. இட் இஸ் யுவர் ஓன் டிசிஷன்ஸ். எல்லாமே ஆமா, எல்லாமே தான். அண்ட் அவங்களுக்கும் வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு 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 மூணாவது ஆளோட ஒரு படம் தியேட்டர்ல பாக்குற மாதிரி பார்க்கணும்னு தான் அவங்களும் விரும்புவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நோயிங் த ஸ்டோரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வந்து தியேட்டர்ல அதை கடைசியா பார்க்கணும்னா அவங்களும் ஆசைப்படுவாங்க. நல்லா இருக்குது. அதே மாதிரி நிறைய டிரெக்டர்ஸ் கதை சொல்றாங்க உங்ககிட்ட. பட் இது வரைக்கும் கதை சொன்னதுலேயே இவங்களுடைய ஸ்டோரி டெல்லிங் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். அவங்க சொன்ன உடனே இது நடிக்கணும்னு தோணிடும் அப்படின்ற மாதிரி பட் ஒரு டிரெக்டர் யாரு சார்? இட்ஸ் a two different thing. கதை சொல்றதும் படம் எடுக்கிறதும் two different things. எவ்வளவுதான் நல்லா படம் கதை சொன்னாலும் எடுக்கிறதுல தான் அதே மாதிரி கதையே சொல்ல தெரியாட்டியும் அவங்க ஒழுங்கா எடுத்துட்டா அந்த படம் ஹிட் கண்டிப்பா. ஸோ இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அந்த மாதிரி நிறைய எனக்கு தோணி இருக்கு, அடியும் வாங்கியிருக்கேன் நான். நல்லா கதை சொல்றாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இது நானே புரிஞ்சுக்கிட்டேன், கதை சொல்றது முக்கியம் இல்லை, எடுக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு. ஏன்னா அது வேற ஸ்கில்ஸ் ரெண்டு. ஸோ அது ரைட்டருக்கான ஸ்கில் வேற, டைரக்டருக்கான ஸ்கில் வேற. ஸோ அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கதை சொன்னாலும் சொல்ல தெரியலனாலும் படம் ஒழுங்கா இருக்கு. வெரி நைஸ். அண்ட் இந்த படத்துல நிறைய இந்த மாதிரி காமெடி பண்ற மாதிரி லைட்டா அழகா சட்டில சொல்லிட்டு பயங்கரமான விஷயமா இருக்கும். இந்த படத்துல யோகா பஸ் இருக்கட்டும், அந்த காம்பினேஷன் அழகா இருக்கும். மாதிரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதுல எப்படி நிறைய பேசி நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்தாலே ஜாலியா இருக்கும். அந்த காம்பினேஷன் எங்க போய் முடிய போகுது எங்களுக்கும் தெரியல. ஆனா ஃபுல்லா த்ரூ அவுட் வர்றாரு படத்துல வந்து. அதான் அவர் கேரக்டர் பிளே ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்பவுமே. அவர் காமெடியை தாண்டி குலமாவு கோகிலால கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. அது ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். கோமாளிலையும் அப்படிதான் பண்ணிருப்பாரு.
ஸோ இந்த படத்துலையும் அவருக்கு ஒரு கேரக்டர் ப்ளே இருக்குது. ஸோ அது வந்து ஆடியன்ஸ்க்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து எப்படி இன்னொரு ஆர்டிஸ்ட் கிட்ட பிஹேவ் பண்ணுதுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து வேறு மாதிரி கவுண்டர்ஸ் வரும். அது கதைக்கு ஹெல்ப் ஆகும். வெறும் காமெடிக்கு மட்டும்தான் ஹெல்ப் ஆகும் கேரக்டர் ப்ளே இல்லைன்னா. ஸோ இந்த படத்தில் வந்து அது எல்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஆமாம், a lot of main things happen because of him. இவங்கதான் அந்த கேட் அண்ட் மவுஸ், ஆக்சுவலா டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கும் யோகி பாபுக்கும் தான் அந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேரும். அப்படியே அடின்னு அடிப்பாங்க போட்டு படத்துல. ஆக்சுவலா அவருக்கு வந்து சார் கூடயும் ஒரு த்ரூ அவுட் ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். எங்க கெமிஸ்ட்ரி இருக்கும், எங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருக்காது. எங்களுக்கு மிஸ்ட்ரி தான். கண்டிப்பா கண்டிப்பா. எஸ், சோ சைரன்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். ஒரு அழகான ஸ்டோரி, ஒரு லவ், பெட்டர்னல் லவ் இருக்கு, கேட் அண்ட் மவுஸ் கேம் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ எல்லாரும் வந்து February 16 வந்து தியேட்டர்ஸ்ல பார்க்கணும் படத்தை. அண்ட் ஒன் திங் வை கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடக்கூடாது தியேட்டர்ஸ்ல அப்படின்றது யூ கேன் டெல் யுவர் ஆடியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து பாண்டிங்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அந்த பாண்டிங் வந்து தியேட்டரில் உங்களுக்கு கிடைக்கும். அது ஏன்னா நம்ம சென்னை வாசிகள் எல்லாருமே விரும்புறது வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கறது தான். நமக்கு ஃபர்ஸ்ட் எங்கேயோ ஹாலிடே இருந்தாலே அப்போ ஒரு நல்ல படம் தேவை. ஸோ இந்த படத்தில் அந்த பாண்டிங்கோட சேர்த்து த்ரில், நீங்கள் சொன்ன காமெடி, ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் நானும் வந்து கொஞ்ச நாளாக ஆக்ஷன் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலிக்காக பண்ணணும்னு பிரத்யேகமாக பண்ண ஒரு படம். ஸோ அதனால கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். பட் யூஸ்வலி வி சே திஸ் லைக் இந்த எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, பட் இதுல நிஜமாவே எல்லாமே இருக்கு. ரைட் ப்ரொபோர்ஷன் தான் மேட்டர்ஸ். அது இருக்கு நம்ம படத்துல. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமா இது மாற போகுது. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. Thank you so much.